Hello students, have a nice day. Today we are going to see about resources. Learning objectives. From this lesson we can know the meaning of resources. Next, to familiarize with the different types of resources, to understand the need for conservation of resources, to understand the meaning of economic activities. Pathway. This lesson focuses on the meaning, classification of resources and conservation of resources for sustainable living. It also provides an insight to the various economic activities, and in particular it deals with the interrelation between the nature and human activities. இப்போ நம்ம வளங்களை பற்றி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது நேச்சருக்கும் இயற்கைக்கும் ஹியூமன் பீயிங்ஸான நம்மளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Students, let us read the paragraph. Resource is anything that fulfills human needs. When anything is of some use, it becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. Commercial resources have great economic value. Example, petroleum. The non-commercial resources are very abundant in availability. Example, air. Let us see explanation of this paragraph with picture. Resources அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Resources அப்படின்னா வளங்கள். மனிதனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வளங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பும் அதிகமாகும். ஒவ்வொரு வளங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்குது. எல்லா வளத்துக்குமே அது பணத்தை அடிப்படையாக கொண்ட வளமாகவும் இருக்கலாம், அல்லது பணம் இல்லாததாகவும் இருக்கலாம். பொருளாதாரத்தில் பணம் மதிப்பு கொண்ட வளங்களுக்கு எப்போவுமே முக்கியமான ஒரு இடம் உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். அடுத்ததாக நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ், அதாவது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வளங்களை தான் நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பண மதிப்பில்லாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர். அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், அதுக்கு பண மதிப்பு கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னது? ஏர், காற்று. ரிசோர்ஸஸ் உடைய வகைகள் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மேன்மேட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இது ப்ரைமரி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை வளங்கள் தான் முதல்நிலை வளங்கள். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹண்டிங் அண்ட் ஃபாரஸ்ட், வேட்டையாடுதலும் காடுகளில் தங்களுக்கு தேவையான உணவை தேடுறதும் ப்ரைமரி ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். இதை செகண்டரி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஃபேக்ட்ரி அண்ட் ரோடு. இது எல்லாமே மனிதர்கள் மூலமாக மட்டும்தான் இந்த வளங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் சுகர் ஃபேக்ட்ரியும் ரோடும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இது டெர்ஷியரி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், மனித வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்கூல் அண்டு சயின்டிஸ்ட் இதை சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளாக. அதாவது ஒரு மனிதனுடைய கல்வி, திறமை, அறிவு இது எல்லாமே வளங்கள் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் மனித வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இயற்கை வளங்களை எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆரிஜின். ஆரிஜின் அப்படின்னா தோற்றம். தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பயாட்டிக் அண்ட் அபயாட்டிக் அப்படின்னு பிரிக்கலாம். பயாட்டிக் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ரீஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாமே பயாட்டிக் சொல்லலாம். அபயாட்டிக் என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட்டரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்ததாக பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், வளர்ச்சியின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள். அதாவது இந்த இடத்துல இருக்குது, இவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம், இவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
அது எங்கே இருக்குது, அந்த வளங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க இயலாத வளங்கள் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் wind energy. Next, based on renewability. Renewability mean புதுப்பித்தல். இதை பேஸ் பண்ணி ரெண்டு வகையாக ரிசோர்ஸஸை பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள்க்கு நல்ல எக்ஸாம்பிள் சோலார். நான் ரெனியூவபிள் அதுக்கு எக்ஸாம்பிள் கோல். சோலார் அதை புதுப்பிக்க முடியும், கோல் அதை புதுப்பிக்க முடியாது. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பரவலின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா யூனிவர்சல் அண்ட் லோக்கலைஸ்ட். யூனிவர்சல் லெவலில் பரவலாக இருக்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர். லோக்கலைஸ்டு உள்ளூரில் மட்டும் பரவல் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் கங்காரு. அதை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்க்கலாம், எல்லா இடங்களையும் வாட்டர் மாதிரி பார்க்க முடியாது. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், உரிமையின் அடிப்படையில் எப்படி ரிசோர்ஸஸை பிரிக்கலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனிட்டி. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தனிநபர் உரிமை, அதாவது அவங்க வசிக்கக்கூடிய வீடு. கம்யூனிட்டி அப்படின்னா எல்லா மக்களுக்கும், அந்த சமூக மக்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய பொது குளங்கள். இப்போது இண்டிவிஜுவலுக்கு எக்ஸாம்பிள் ஹவுஸ், அவங்கவுங்க தங்குற வீடு. அடுத்து கம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிள் பாண்ட், அங்கே எல்லா மக்களும் அந்த வளத்தை பயன்படுத்தலாம், அதுதான் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ். அடுத்ததாக நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். நேஷ்னல் அப்படிங்கிறது உள்நாட்டு மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள், அதாவது உள்நாட்டு ஆறுகள், அதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்டர்நேஷ்னலுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா ஆம்பர்கிரீஸ், அதாவது இந்த வளங்களை பல நாடுகளும் பயன்படுத்தலாம், அந்த மாதிரியான வளங்கள் தான் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க ஆம்பர்கிரீஸ். ஆம்பர்கிரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திமிங்கிலத்தினுடைய உடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு திடப்பொருள். இதை பர்ஃப்யூம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செஷன், ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். Resource planning is a technique or skill of proper utilization of resources. Resource planning is necessary because resources are limited. Their planning is quite necessary so that we can use them properly and at the same time we can save them for our future generation. Next point, resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. Third point, it is essential for the production of resources to protect them from over exploitation. அடுத்ததாக ரிசோர்ஸ் பிளானிங் பற்றி பார்க்க போகிறோம். ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது வளங்களை சரியாக பயன்படுத்துறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய பிளானிங் தான். இது ஏன் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம் அந்த ரிசோர்ஸ் பிளானிங்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே இப்போ ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும், கரெக்டான முறையில் பயன்படுத்தணும். அதே சமயம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணுறோம். அடுத்ததாக குறைவாக இருக்கக்கூடிய வளங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக இல்லை, எல்லாமே ஒழுங்கற்ற முறையில் தான் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கும் இந்த ரிசோர்ஸ் பிளானிங் பயன்படுது. அடுத்ததாக அதிகமான சுரண்டலிலிருந்து இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் ரிசோர்ஸ் பிளானிங் நமக்கு கண்டிப்பாக தேவை. Conservation of resources. Careful use of resources is called conservation of resources. Resources are being used at a very fast rate due to the rapid increase in population. So, natural resources are depleting fast. Wisely using resources can control the depleting ratios. Development is necessary without affecting the present needs of resources are met and the conserving of resources for the future are balanced. We call it sustainable development. Sustainable development can take place when the reasons of depletion are identified, wastage and excess consumption is prevented. Third point, reusable resources are recycled. Pollution is prevented, environment is protected. Natural vegetation and wildlife are preserved.
Alternative resources are used. The earliest way to conserve resources is to follow the 3 R's. That means reduce, reuse and recycle. இயற்கை வளங்களை சரியான முறையில் யூஸ் பண்ணுறது தான் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இயற்கை வளங்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பற்றாக்குறையும் ஏற்படுது. இந்த மாதிரியான பற்றாக்குறையை சரி பண்ணுறதும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கரெக்டான முறையில் சரி பண்ணுறதும் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக பாதுகாத்து வைக்கிறதும் அதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை வளங்கள் குறைந்து வருவதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். இயற்கை வளங்களை வீணாக்கிறதையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறதையும் தடுக்கணும். அடுத்ததாக எந்த ஒரு பொருளையும் எந்த வளங்களையும் வீணாக்காமல் ரீயூஸ் பண்ணணும். அடுத்ததாக பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நல்ல முறையில் ப்ரொடெக்ட் பண்ணணும். இயற்கை காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறம் இந்த வைல்ட் லைஃப், இந்த காட்டு விலங்கினங்களை பாதுகாக்கிறது, இதையும் நம்ம நல்ல முறையில் பண்ணணும். அடுத்ததாக ரிசோர்ஸஸை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் 3 R's அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இந்த முறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம நிச்சயமாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த லெசனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.